என்னது கீ ரோஸ்டட் பன்னீர் காயின் பரோட்டாவா? கேட்கும் போதே வித்தியாசமாக இருக்குல்ல. ஸோ அப்படி தான் பார்த்தோன்னே நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். நான் எங்கே போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நுங்கம்பாக்கமில் இருக்க நித்யா அமிர்தம் அப்படிங்கிற பிளேஸில் எட்டர்னலுங்கிற அவங்களோட ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட்டு தான் போயிருந்தோம். நல்ல சூப்பரான கிளாஸ் வியூங்க. அப்படியே அந்த சிட்டி சைடை பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு பயங்கர அல்டிமேட்டாக இருந்துச்சு தான் சொல்லணும். அவங்களோட வெஜ் ஃபைன் டைனிங் பிளேஸ் வந்து நல்ல லக்ஸூரியஸாக பாஷாக ரெடி பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இனிஷியலாக ஆர்டர் பண்ணிட்டு அந்த கேப்பில் பசிக்குமேன்னு சொல்லிட்டு மசாலா பாப்படும் வாங்கியிருந்தோம். ஓரளவுக்கு டேஸ்ட் டீசெண்டாக இருந்துச்சு. அதுக்கடுத்து தான் நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி இது கீ பன்னீர் ரோஸ்டட் காயின் பரோட்டா. நல்லா மொறுன்னு காயின் பரோட்டா, மேலே கீ பன்னீர். செம்ம டேஸ்ட்டாக டெலிஷியஸாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். பரோட்டாவும் கிறிஸ்பியாக இருந்துச்சு, பன்னீரும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கே பயங்கர அல்டிமேட்டாக இருந்துச்சு தான் சொல்லணும். அதோடு சேர்த்து ஒரு சில டிஷ்ஷஸும் வாங்கியிருந்தோம். பட் ஃபஸ்ட்டு ஐ கேட்சியாக இருந்தது இந்த காயின் பரோட்டா தான். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் பிரெட்ஸில் கார்லிக் நானும் லால் மிர்ச் பராத்தாவும் வாங்கியிருந்தோம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக மலாய் கோஃப்தாவும் வாங்கியிருந்தோம். ஸ்வீட்டாக ஸ்பைஸியான்னு கேட்டிருந்தாங்க. ஸ்பைசின்னு சொல்லிட்டோம். ஆனால் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சு இது பயங்கர ஸ்பைசின்னு. ஸோ சட்டிலான கார்லிக் நானோட நல்ல காரசாரமான இந்த மலாய் கோஃப்தா வச்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருந்துச்சு. அப்புறம் லால் மிர்ச் பராத்தா நல்லா ஃப்ளேக்கியாக லேயராக சூப்பராக இருந்துச்சு தான் சொல்லணும். நல்ல ஸ்பைசியான ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு டெசர்ட்டுக்கு நல்ல சில்லுன்னு ஸ்வீட்டாக அவங்களோட பாசந்தி வாங்கியிருந்தோம். நல்ல க்ரீமியாக நிறைய நட்ஸ் போட்டு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. கங்கம்பாக்கம் சைட் போனீங்கன்னா இதை விசிட் பண்ணி பாருங்கள்.